ஹாய் நண்பா, நாம இன்னைக்கு ரீஇன்கார்னேஷன் ஆஃப் த ஸ்வாட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மான்வாவோட அடுத்த எபிசோட் பார்க்க போறோம். அண்ட் போன எபிசோட்ல நம்மளோட ஹீரோவும் கவுண்டை மீட் பண்றதுக்காக வந்திருப்பான். சென்ட்ரல் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே அவங்களுக்கு தான் ஏதோ ஒரு பெரிய கொம்பு முளைச்ச மாதிரி சும்மா அடுத்தவனை கேவலமா பாக்குறது தான் பொழப்பா வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போதே அப்படிப்பட்ட கவுண்டை பாக்கிறதுக்காக தான் ஹீரோ வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோ வெயிட் பண்ண வைக்க சொல்லும் போதே ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ கடுப்பாயிருப்பான். ஹீரோவும் அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருப்பான். நான் உங்க கவுண்டை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் கெத்தா நிக்க இது அங்க இருக்கக்கூடிய மத்தவங்களும் கேட்டுப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட பிளாக்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சிம்பிளை பார்த்து மறந்து போயிருப்பாங்க. அப்படின்னு கட் பண்ணி அண்ட் ஒரு டைனிங் டேபிள காமிச்சிருப்பாங்க. ஹீரோட ஆப்போசிட்ல கவுண்ட் டேபோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் இருந்திருப்பான். ஆமா, உனக்கு வயசு எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவும் 18 ஆகுது அப்படின்னு சொல்ல, 18 வயசுல ஒரு டிராகனை கொண்டிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அதை கொல்லும் போது வேற எனக்கு 17 வயசு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கெத்தா சொல்ல, உன்னோட பேனர்ல டிராகன் கில்லர் நைட்டோட சிம்பிள் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அது உனக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமா நீங்க கேட்கறது கரெக்ட் தான், அது எனக்கு கொடுத்தது டிராகன் கில்லர் நைட்டோட கேப்டனான மைக்கேல் டிராகுலா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண. டேபோவும் இதை கேட்டுப்பான், லைட்டா மிரண்டு போயிருப்பான். அது மட்டும் இல்லாம சாப்பிடுறதே ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சிருப்பான். முன்னாடி இருக்கக்கூடிய இவன் நார்த்தன் ரீஜனை சேர்ந்தவன் அப்படின்னா கண்டிப்பா இவன் ஒரு காட்டுவாசி தான். ஆனா ஒரு காட்டுவாசி எவ்வளவு தைரியம் இருந்தா நோபல் பர்சனோட பேரை அசால்ட்டா சொல்லுவான். ஒருவேளை நீ மட்டும் இப்ப என்கிட்ட சொன்ன விஷயம் பொய்யா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான பலனை நீ அனுபவிச்சுதான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை லைட்டா மிரட்ட அங்க இருக்கக்கூடிய மத்த நைட்ஸும் ஹீரோ அட்டாக் பண்ணதுக்காக லைட்டா ஸ்வாட வெளியெடுத்திருப்பாங்க. அண்ட் இதை ஹீரோ நோட் பண்ணிருப்பான். அண்ட் ஹீரோ டெரரா பார்த்திருப்பான். அது மட்டும் இல்லாம நான் ஒரு டிராகனை போட்டு தள்ளினேன். அது மட்டும் இல்லாம இது அங்க இருக்கக்கூடிய மைக்கிள் அவரோட கண்ணாலே பார்த்தாரு. அப்படி இருக்கும்போது இதுல கண்டிப்பா நான் எந்த ஒரு பொய்யுமே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் கெத்தா பார்க்க அங்க இருக்கக்கூடிய மத்தவங்க எல்லாருமே லைட்டா மிரண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ சொல்லக்கூடிய விஷயத்த நம்புறதா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியா யோசிக்க அண்ட் இத டேபோவும் நோட் பண்ணிருப்பான். அவன் பேசும்போது அவனோட வாய்ஸ்ல கொஞ்சம் கூட தடுமாட்டமே தெரியல. சரி, எதுக்காக இங்க வந்திருக்கேன், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உனக்கு ஒரு மேஜ் தேவை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு ஒரு மேஜ் தேவை, நான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை என்னோட கவுண்ட்டுக்கு அனுப்பி ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது டேபோக்கு இந்த விஷயம் புதுசா இருந்திருக்கும். ஏன்னா யாருமே இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய மேஜை பாத்தீங்க அப்படின்னா கடன் வாங்க மாட்டாங்க. பட் நம்மளோட ஹீரோ கேட்கறான் அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேபோக்கு லைட்டா இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம மத்தவங்க யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா டேபோ வேணாம்னு சொல்லியிருப்பான். ஆனா ஹீரோவே இப்படி வந்து ஒரு முக்கியமான விஷயம் பயங்கர அவசரம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவனுக்கு லைட்டா ஆர்வமா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஹீரோ கிட்ட நீ எதுக்காக இந்த அளவுக்கு அவசரப்படுற, என்னதான் விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டாபர் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட சிட்டிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சிட்டிய ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் வந்து அட்டாக் பண்ணி இருக்கு. அதுலயும் முக்கியமா அந்த கிரியேச்சர் பார்க்கிறதுக்கு ஓகரோட எவால்வ் ஃபார்ம், அதாவது ட்ரோல் மாதிரி இருந்திருக்கு. அண்ட் அது நார்த்தன் ரீஜனை அதிகமா பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அந்த ட்ரோலை யாரோ கர்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எத்தனை டைம் அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும் அது கண்டிப்பா சாகாது, திரும்ப ரீஜெனரேட் ஆயிட்டு வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் தெளிவா சொல்ல டேபோக்கு லைட்டா ஷாக்கா தான் இருந்திருக்கும். டேபோவும் கேட்டுப்பான், சரி நீ சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பார்க்கும்போதே அதை கொல்லவே முடியாதுதான், ஆனா அதை நீ கொண்டியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்லியிருப்பான். சரி, இதுக்கும் மெசேஜ் அனுப்புறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்கனவே நார்த்தன் ரீஜன்ல நடந்துச்சு. ஒரு சின்ன வில்லேஜ் சேர்ந்த மக்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஜாம்பியா மாறிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள வேற ஏதோ ஒரு அன்னோன் பர்சன் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இந்த விஷயத்துக்கும் நார்த்தன் ரீஜனுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. சோ அதுக்காக நான் என்னோட கவுண்ட் கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கக்கூடிய மத்த நைட்ஸும் அதை கேட்டு, ஆமா நிஜமாலுமே அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீ பாத்தியா, நம்ம சிட்டிக்கு பக்கத்துல ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்க. இது அங்க இருக்கக்கூடிய டேபோவும் நோட் பண்ணிருப்பான். அண்ட் ஹீரோவும் உங்களோட சிட்டிக்கு பக்கத்துல தான் டாபர் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிட்டி இருக்கு. அப்படி இருக்கும்போது அசால்ட்டா ஏன்னா அசால்ட்டா இங்க வந்து இறங்கிடலாம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் சொல்ல வந்து உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டேபோக்கு ஹீரோ சொல்ல வர விஷயம் புரியுது. அதாவது அவங்க வந்தது மட்டும் இல்லாம ஒரு வார்னிங் கொடுத்திருப்பான், எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவன் கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரியுது நான் ட்ரீட் பண்ணக்கூடிய விதம் அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஹீரோ கேட்ட மாதிரி அந்த கிறிஸ்டல் பாலை வந்து ஏற்பாடு பண்ண சொல்லுங்க, மேட்ச் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆர்டர் கொடுத்திருப்பாரு. அண்ட் இதை ஹீரோ நோட் பண்ணிருப்பான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, அப்படி எல்லாம் கிடையாது, நான் உன வெளியே அதிக நேரம் வெயிட் பண்ணி வச்சிட்டேன், அப்படி இருக்கும்போது அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேபோ மன்னிப்பு கேட்டுப்பான். அண்ட் ரீசெண்டா எக்கச்சக்கமான நைட் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்று இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி நீ வந்திருக்க அப்படின்னு நான் நினைச்சிட்டேன், பட் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேட்டுப்பான். இது அங்க இருக்கக்கூடிய ஹீரோவும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அதை போய் பாக்குறேன், நான் அந்த வந்த வேலையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பி போக
டேபும் அதை பத்தி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல பக்கத்துல இருந்து நைட்டும் தலை கவலைப்படாதீங்க, நான் இப்பவே உடனே டாபர் சிட்டிக்கு ஆட்கள் அனுப்புறேன், அனுப்பி எல்லா விஷயத்தையும் விசாரிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை பத்தி எவன்டா கேட்டான், அதை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாது, இவன் நிஜமாலுமே இசட் ஃபேமிலி சேர்ந்தவனா, அது மட்டும் இல்லாம இவன் நிஜமாலுமே டிராகனை கொண்டிருக்கானா, அந்த சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் நிஜமாலுமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெளிவா கண்டுபிடிங்க, எனக்கு இவனை பத்தி டீட்டெயிலான ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய டேபும் பயங்கரமா கத்திருப்பான். அண்ட் இதை பார்த்த மத்த நைட்ஸும் கண்டிப்பா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி போக டேபும் புலம்பி இருப்பான், எக்கச்சக்கமான காசை கொடுத்து இவனுங்களை வேலைக்கு வச்சது பிட்டித்தனமா போயிட்டு இருக்குது, எதுக்குமே யூஸ் ஆகாம இருக்காங்க முட்டா பசங்க அப்படின்ட்டு அவனுக்கு கடுப்பா இருப்பான். அது மட்டும் இல்லாம அவனும் ஹீரோ பத்தி யோசிச்சிருப்பான். ஹீரோட கண்ணை பார்க்கும்போது அந்த கண்ணுல இருக்கக்கூடிய டிக்னிட்டி, ரஃப், அரகன்ட், அதையும் தாண்டி அவனோட கான்பிடன்ஸை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி லைட்டா பயமா தான் இருக்கு, அவனை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் போல அப்படின்னு சொல்லி யோசிக்க அப்படியே கட் பண்ணி ஹீரோவும் டேனியலும் மிரண்டு போயிருப்பாங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது மேஜிக் கிறிஸ்டல் யூஸ் பண்ணி ஒரு டைம் மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கோல்டு கைன் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டு அங்க டேனியல் பயங்கரமா கத்திருப்பான், யோ இது பகல் கொல்லியா இருக்கு, நம்மள ஏமாத்த பாக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மேஜும் அப்படி எல்லாம் கிடையாது, டிஸ்டன்ஸ் இன்னும் அதிகமாச்சு அப்படின்னா கண்டிப்பா இன்னும் அமௌண்ட் அதிகமாகும் அப்படின்னு சொல்லும்போது டேனியலா கத்திரி இருப்போம், வேணாயா நான் வேணா தூது புறா மாதிரி போயிட்டு நானே சொல்லிட்டு வந்துட்டுமா, நம்ம கிட்ட இருந்து காசை ஆட்டையை போட பாக்குறாங்க அப்படின்னு சொல்ல அந்த மேஜும் அட இருங்க முழுசா கேளுங்க அப்படின்ட்டு, நீங்க வந்து என்னோட லார்டோட கெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு இது ஃப்ரீதா அப்படின்னு சொல்ல டேனியலுக்கு அப்பதான் உசுரே வந்திருக்கும், ஏங்க இது முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா, ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேனியல் அப்பதான் சந்தோஷப்பட்டிருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த மேஜும் சரி நம்பரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்பரா என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்க, கோடு நம்பரியா, இப்ப தூரமா இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு வந்து வேவ் லென்த் முக்கியம், அப்படி இருக்கும்போது அந்த வேவ் லென்த்துக்கு ஒரு நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு ரெண்டு பேருமே மிரண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவும் ஏண்டா என்கிட்ட அந்த மாதிரி எதுவும் இல்ல உன்கிட்ட ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே தலை உன்கிட்ட இல்லையா, ரெண்டு பேருமே ஒரு மாதிரி முழிக்க இதை பார்த்த மேஜும் மிரண்டு போயிருப்பான், எங்கடா இருந்து வரீங்க அப்படின்ட்டு அவனும் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்க, எப்படியோ ஒருவேளை மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க போல. டேனியலும் நல்ல வேலைப்பா நம்ம கிட்ட இந்த மேஜ் மாட்டினா எப்படியோ ஒண்ணு கஷ்டப்பட்டு அனுப்பி விட்டான், இல்லைன்னா கொஞ்சம் பஞ்சாயத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேனியலும் மென்ஷன் பண்ண இது அங்க இருக்கக்கூடிய ஹீரோவும் கேட்டுப்பான். உண்மையை சொல்ல போனா நான் ஒரு நைட்டு தான், என்னால வெளியே வந்தா சண்டை மட்டும் தான் போட முடியும், மத்தபடி எனக்கு ஒண்ணு அந்த அளவுக்கு பெருசா தெரியல, அப்படி இருக்கும்போது நான் கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க, கேப்டன் நாம ஆரம்பிச்ச விதம் கொஞ்சம் சரியில்லை, அப்படி இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் எதை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே எல்ப் வந்து கொடுத்ததான், கொஞ்சம் நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லும்போது சுத்தி பார்க்க எக்கச்சக்கமான பொருட்கள் இருந்திருக்கும், அதையும் தாண்டி எல்ப் யாருமே அவங்களோட இடத்துக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க மனுஷங்களை, ஆனா இவரு மட்டும் ஒரு ட்ரேடிங் ரூட் வந்து செட் பண்ணிருக்காரு, டேபோ தான் பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா எல்லாத்தையும் சொல்ல நம்மளோட ஹீரோ முன்னாடி பார்த்திருப்பான். சொல்ல போனா இவரால எல்ப் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போட்டோ ஃப்ரேம் காமிச்சிருப்பாங்க, அங்க ஒரு எல்போட பிக்சர் இருந்திருக்கும், அப்படியே கட் பண்ணி நம்மளோட ஹீரோ ரூமுக்கு வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோவோட ஆமர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோன் இருந்திருக்கும், அதாவது அந்த கைப்பிடியில ஒரு ஸ்டோன் இருந்திருக்கும், அந்த ஸ்டோன் வந்து சனாதான் கொடுத்திருப்பா. அது மட்டும் இல்லாம அது ரொம்ப ரொம்ப வேல்யூபிள், அண்ட் ஹீரோ அந்த ஸ்டோன்ல அவன் பவரை யூஸ் பண்ணும்போது அது ஒரு மரத்தை காமிச்சிருக்கும், அந்த மரம் பார்க்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருந்திருக்கும், அது ஹீரோவும் அவன் கண்ணால பார்த்திருப்பான், பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க, அவனால ரொம்ப நேரம் அந்த வேர்ல்டுக்குள்ள இருக்க முடியல, அதாவது அந்த கான்சியஸ்குள்ள இருக்க முடியல, ஹீரோ வெளியே வந்திருப்பான். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா என்னோட இன்னர் வாய்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துக்குள்ள தான் இருக்கும், அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல என்னால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா நான் ட்ரெயினை பார்க்கணும், அப்பதான் நான் திரும்ப அந்த வாய்ஸை வந்து மீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க, அங்க ஒரு சத்தம் கேட்டுக்கும், யாரோ கதவு தட்ட ஹீரோ வெளி வந்து பார்த்திருப்பான். அண்ட் அங்க டேபோட நைட்ஸ் வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு புரியுது, பட் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு, உங்களுக்கு டைம் வந்துச்சு அப்படின்னா நம்ம எதுக்காக ஒரு சின்ன ஸ்பேரிங் வச்சு கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ ஸ்பேரிங் அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது, தூங்கத்துக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் மேட்ச் மாதிரி நம்ம சண்டை போட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பர்சனும் கேட்டுப்பான். ஏன்னா நார்த்தன் ரீஜனை சேர்ந்த யாருமே இந்த இடத்துக்கு அதிகமா வர மாட்டாங்க, பட் வரக்கூடிய எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட்டு கேள்விப்பட்டிருப்பான். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நாம எதுக்காக ஒரு சின்ன சண்டை வச்சு கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க, இது அங்க இருக்கக்கூடிய மத்த நைட்ஸும் பார்த்திருப்பாங்க. அண்ட் ஹீரோ வந்து நோட் பண்ணிருப்பான், எனக்கு தெளிவா புரியுது எந்த இடத்துல இருந்தாலும் சரி நைட்ஸ் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த விஷயத்தை வந்து புரிஞ்சிட்டு இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம தலைவனும் நீங்க எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல சண்டை தானே போட்டா போயிடுச்சு, நான் அதுக்கு எப்பயுமே ரெடியா தான் இருப்பேன், அப்புறம் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா இறக்க வேணாம், போட்டு பொழந்திருப்பேன், சண்டை வெறித்தனமா இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோ கெத்தா சொல்ல இந்த சாப்டர் இங்க முடியுது நண்பா. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருப்பான், அதையும் தாண்டி டேபோக்கு ஹீரோ மேல டவுட் இருந்திருக்கும், அண்ட் எல்ஃபோட கம்யூனிகேஷன்ல இருந்திருப்பான். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எதுக்காக இங்க எல்ஃபை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா இனிமே வரக்கூடிய கதை எல்லாமே தரமா இருக்கும், அதுலயும் முக்கியமா எல்ஃப் அதிகமா சம்மந்தப்பட்டிருப்பாங்க. சோ மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நண்பா.